வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் பாரிய மாற்றம். அனுரவுக்கு வரலாறு காணாத வெற்றி. 2/3 பெரும்பான்மையை பெறும் முதல் அரசாங்கம். அனுர அலையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ச்சுனா. முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தேர்தல் முடிவுகள். வடக்கு கிழக்கு தெற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சி முன்னெடுக்கப்படும். கட்சிகள் பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்கள். வெளியாகியுள்ள அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல். பிள்ளையான் கருணா படுதோல்வி. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனிக்கட்சியாக 2/3 என்ற பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு தனிக்கட்சி இதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்தவொரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்தவொரு கட்சியின் ஆதரவின்றி நிறைவேற்ற முடியும். இலங்கை முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், முஸ்லிம் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளது. இதுவரையிலான தேர்தல் முடிவுகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையை பெறும் அல்லது அதனை விட சிறிய எண்ணிக்கை குறைவான ஆசனங்களை பெறும் என்று எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சாவலிய பீரிஸ் இந்த எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையை பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். 2010 மக்கள் கூட்டணியும் 2020 பொதுஜன பெரமுனவும் 2/3 பங்குக்கு குறைவாக ஆசனங்களை பெற்றதால் 2/3 பெரும்பான்மையை பெற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது. 1994ஆம் ஆண்டு பிரதமர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றிக்கான ஒரே சமாந்திரமாகும். வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் உள்ள பலதரப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவராக தற்போதைய ஜனாதிபதி செயற்பட முடியும். அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவாக நிறைவேற்றுவதற்கு இந்த தேர்தல் முடிவு வழிவகுக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் திசையில், குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு இந்த மாபெரும் வெற்றி ஒரு சான்றாகும். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரும் ஆபத்துக்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி கூறியது போல் கடந்த காலங்களில் அரசியல் சக்திகள் 2/3 பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறும் சட்டங்களை இயற்றினர். எனவே ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை இயற்றுவதற்கான செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி எதிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தவும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும், ஊழலை சமாளிக்கவும், தேசிய நல்லிணக்க பிரச்சினைகளை தீர்க்கவும், அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை இயற்றவும், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் எதிர்பார்க்கும் வாக்காளர்களின் அசாதாரண எதிர்பார்ப்புகளை புதிய ஆட்சி நிர்வகிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் தலைமையானது அதன் புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் அனுபவமற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் கட்சி இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கை நிலைகளில் இருந்து விலகிச் செல்லாமல் இருப்பதையும், அவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் மக்கள் தங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மீறாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும்.
மக்களால் அதிக பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால அரசாங்கங்களின் தலைவிதியை தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே புதிய அரசாங்கம் வெற்றியடையும் என்று நாம் நம்புவோம். இலங்கை அரசாங்கம் மீண்டும் தோல்வியடைவதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் சாவலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட அனுர அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமன்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சிகள் பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ச்சுன ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகின்றது. எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதுவரை வெளியான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி 59,688 வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி 53,250 வாக்குகளையும் சுயேட்சையாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா 21,433 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரியில் 5,978 வாக்குகளும், யாழ்ப்பாணத்தில் 1,067, நெடுந்தீவில் 601 வாக்குகளும், கிளிநொச்சியில் 2,098 வாக்குகளும், மானிப்பாயில் 2,413 வாக்குகளும், நல்லூரில் 2,279 வாக்குகளும், பருத்தித்துறையில் 1,572 வாக்குகளும், வட்டுக்கோட்டையில் 1,877 வாக்குகளும் கிடைத்துள்ளது. அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல தடவைகள் பிரதிநிதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இம்முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த ரணில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். ரணில் அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக வலம் வந்த கஞ்சன விஜயசேகர, மனுஷ நாணயக்கார, ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட பலரும் தங்களது தேர்தல் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதிகள் அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது. இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியே கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்று ஜனாதிபதி உறுதிபட கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும், அதனையே இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த 10வது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இருவரும் படுதோல்வி அடைந்துள்ளனர். அத்துடன் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பசீர் சேகுதாவுத், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MSM அமீர் அலி, ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட சோ கணேசமூர்த்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை தழுவியுள்ளனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஸ்ரீநேசன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதுடன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா வெற்றி பெற்றுள்ளார்.